Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ₹1 கூட செலவு பண்ணாம வீட்டில் இருந்தபடியே உங்களோட ஓட்டர் ஐடி ஒரிஜினல் வீட்டுக்கு இலவசமாக டோர் டெலிவரி பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா NVSPங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கண்டிப்பாக இருக்கணும். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இல்லைன்னா ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டுமே போதுமானது. உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கையில் ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் போதும். இப்போ ஃபஸ்ட் நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவு இல்லாமல் ஈஸியாக வீட்டில் இருந்தபடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸுக்கு உங்களுக்கு இலவசமாக ஒரிஜினல் ஓட்டர் ஐடி வந்துடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் NVSP அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் லிங்க் ஓப்பனாக வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் voter.eci.gov.in அப்படிங்கிற இணையதளம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் டேரெக்டாக மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து ரெக்வெஸ்ட் OTP கொடுத்து போட்டு நீங்கள் ஐடி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா என் யூசர் ஐடியே இல்லை அப்படின்னா நீங்கள் சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்தா ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். அடுத்து இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கேட்கும். OTP கொடுத்தீங்கன்னா உங்கள் யூசர் ஐடி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல லாகின் பேஜுக்கு போயிருங்க. டேரெக்டாக நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அது கீழே கேப்சா ஸ்மால்னா ஸ்மால், கேப்ஸ்னா கேப்ஸ் கொடுத்துக்கோங்க. கீழே நீங்கள் ரெக்வெஸ்ட் OTP கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போகும். சரிங்களா, என்னோட ஓட்டர் ஐடி லாகின் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு வெரிஃபை லாகின் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. புதுசாக ஓட்டர் ஐடி போடுறதுக்கு ஃபார்ம் 6, அதே மாதிரி ஃபார்ம் 6ங்கிறது NRI கஸ்டமருக்கு. அடுத்து கீழே பாருங்கள் ஷிஃப்டிங் ஃபைல் ஃபில் ஃபார்ம் 8ன்னு இருக்கும். அது அட்ரஸு, பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஃபோட்டோ இது எல்லாமே மாற்றுறதுக்கான ஆப்ஷன் தான். இதில் தான் நம்ம போய் நம்ம ஓட்டர் ஐடி இலவசமாக அப்டேட் பண்ண போகிறோம். அதாவது இலவசமாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கார்டு வந்துடும். நீங்கள் ஃபில் ஃபார்ம் 8ன்னு கொடுங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து செட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல எபிக் நம்பர்னு கேட்கும். எபிக்ங்கிறது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர். இந்த ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு ப்ரொஃபைல் செட் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். டேரெக்டாக நீங்கள் யூசர் ஐடி மட்டும் கிரியேட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அதிகமான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ப்ரொஃபைல் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, ஃபில் ஃபார்ம் 8ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல செல்ஃப்னுக்கும் அதன் இருக்கும். உங்களுக்குன்னா நீங்கள் செல்ஃப் கொடுத்துக்கோங்க. அதர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க யாருக்காக இருந்தாலும் கார்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதர் கொடுத்துட்டு அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்துச்சு, ஆனால் நான் சரியாக ரிசீவ் பண்ணல. ஸோ இன்னொரு தடவை ரீஇஷ்யூ கொடுக்கலான் இருக்கேன். சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும். இந்த இடத்துல பாருங்கள் உங்களோட பேர், அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர், அப்புறம் சீரியல் நம்பர், அதே மாதிரி ரிலேட்டிவ் அதாவது உறவினர் பெயருக்கு எல்லாம் காட்டும். ஹஸ்பண்ட் அண்ட் ஃபாதர் பேர் கேட்கும். கொடுத்துருங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஷிஃப்டிங் ரெசிடென்ஸ், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கேட்கும். மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. எதுவும் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. ஆதார் நம்பர், செல்ஃப் மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் ஆப்ஷனில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா தொலைஞ்சிருச்சா, இல்லை வந்து டெஸ்டார்ட் ஆகிடுச்சா, இல்லை வந்து இந்த மாதிரி ஃப்ளூட் வந்து போயிடுச்சா, அப்படி இல்லைனா ஏதாவது சிதைவு ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம், நீங்கள் கடைசி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். இதில் பாருங்கள் என்ன கேட்கும், அப்லோடு எஃப்ஐஆர் அதாவது போலீஸ் ரிப்போர்ட். நீங்கள் ஆன்லைனில் பண்ணால் தொலைஞ்சு போச்சுன்னா ஒரு ரிப்போர்ட் நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்களா, அந்த ஃபைல் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கொடுத்தாங்க கொடுக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல அதாவது மல்டிலேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட ப்ளேஸ் கொடுங்க. உங்களோட ப்ளேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல கேப்சா கேட்கும். கேப்சா கொடுங்க. கேப்ஸ்னா கேப்ஸு, ஸ்மால்னா ஸ்மால் கேப்சா கொடுத்துட்டு ப்ரீவியூ சப்மிட் கொடுங்க. வேறு எந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்க தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் கடைசி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி ஆப்ஷன் யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு ஒரு 15 டேஸில் ஒரிஜினல் கார்டு வீட்டுக்கே வந்துடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் சப்மிட்னு கொடுத்துறேன். சப்மிட் கொடுத்து எஸ் கேட்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு கேட்கும். இதை நீங்கள் எல்லோரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்னாலஜ்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். இந்த ட்ராக் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹோம் பேஜில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வியூ போட்டுருங்க. போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கார்டு பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸில் என்ன மாதிரி ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வரும். இதே மாதிரி கார்டு உங்களுக்கு வந்து டிஸ்பேச் ஆச்சுன்னா டிஸ்பேச் டிஜிட்டல் கொண்டு இந்த இடத்துல காட்டும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து நம்ம கார்டை ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் கார்டு வச்சு தான் ஆதார் கார்டை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓட்டர் ஐடி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோ அந்த மாதிரி அடிக்கடி நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.